இங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கும் போது நிறைய பள்ளிக்கூடங்களையும் நிறைய கல்லூரிகளையும் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சதி போன்ற பல ஒரு ஒரு முட்டாள்தனமான விஷயங்களை வந்து முற்றிலுமா அழிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுத்தாங்க. அவன்கிட்ட போராட்டம் பண்ணி அவனை வெளியே அமிச்சிட்டு இந்த நாட்டுக்கு நம்ம சுதந்திரம் வாங்கணும், நான் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக இன்னைக்கு மறுபடியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி தான் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஜந்தர் மந்தர்ல, டெல்லி ஜந்தர் மந்தர்ல. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆயிருக்கு. இந்த ஆள்பவர்களால இந்த எதை பத்தியுமே கவலைப்படாம தான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற ஒரு அயோக்கிய அரசியல்வாதிகளால இன்னைக்கு பல பல குழந்தைங்களுக்கு உயிர் போயிட்டு இருக்கு. பல குழந்தைங்களுடைய கனவுகள் வந்து சிதைக்கப்பட்டு இருக்கு. இன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல வந்து ஒரு பையன் வந்திருக்கான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணி. அவனோட அண்ணா இறந்திருக்கான். அந்த பையன் நீட் பிரஷர்னால ஒரு பையன் இறந்திருக்கான். இறந்து போன ஒரு பையனோட அப்பா வந்திருக்கிறாரு. 1 மாசம் தான் ஆச்சு என் பையன் இறந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ஒரு கேவலமான ஆட்சியாளர்கள் எதை பத்தியுமே கவலை இல்லாம பாராளுமன்றத்துல நக்கல் பண்றதும் சிரிக்கிறதும் அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. குழந்தைங்க மேல தடியடி நடத்தப்பட்டிருக்கு. தலையில ரத்தம், காலில் ரத்தம், பேரிகேட்ஸ்ல எல்லாம் வந்து கரண்ட் பாஸ் பண்ணிருக்காங்கன்றாங்க. கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டிருக்கு. பயங்கரமான ஒரு குழந்தைங்களை எங்க அங்க பாக்குறேன். 5 வயசு குழந்தை இருக்குங்க, 6 வயசு குழந்தை வந்திருக்கு, வயசானவங்க வந்திருக்காங்க. நம்ம எல்லாம் திரையில வில்லனா பார்த்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்திருக்கிறாரு, ஷபானா ஆஸ்மி மேடம் வந்திருக்காங்க. இந்த இந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காக இந்த அரசு இதுக்கு வரைக்கும் என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்றது புரியல. நேற்றுக்கு தர்மேந்திர பிரதான் அவர்களை அமித்ஷா அவர்களும் போய் சந்திச்சிருக்கிறாரு. பட் என்ன நடந்துச்சு, அது நடந்தது இது வரைக்கும் தெரியாது. ஆனா இத பத்தி எதுவுமே கவலைப்படாம தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு. ஒரு பாட்டுக்கு அவங்க பாடிட்டு இருக்காங்க, இவங்க பாட்டுக்கு இவங்க பாடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. சோ நேற்றுக்கு ஒரு கண்டனம் ஒண்ணு தெரிவிச்சிருக்காங்க டிவிகே கட்சியில இருந்து. யாருக்கு கண்டனம்? ஒரு தலையெழுத்தும் இல்ல. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த மாதிரி போராட்டம் பண்ணதுக்கு வந்து இந்த மாதிரி தடியடி நடத்திருக்காங்க. இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். நீட் வந்து ஒழிக்கப்படணும். யார்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்க? நீங்க யார்கிட்ட கேக்குறீங்க? யார்கிட்ட தவிர்க்கப்பட்டிருக்கணும் நீங்க வந்து சொல்றீங்க? அந்த போராட்டம் போராடிட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களா இல்ல அரச கிட்ட கேக்குறீங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? அது சரி, நம்ம ஒன்றியம் பாஜக இதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா? அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல தானே நம்ம வந்திருக்கிறோம். அதனால டெல்லியில என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல. எல்லாரும் ஜனநாயகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டீங்களா? ஜனநாயகம் பாக்குறதுக்கு லீவு போட்டுட்டீங்களா? அது மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு தேவை. அதை மட்டும் சிறப்பா பாருங்க ஐயா. நன்றி, வணக்கம்.